என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. சென்ற வாரத்திலே கர்த்தருடைய வருகையினுடைய காரியங்களை குறித்து நாம் அதிகமாக சிந்தித்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து நாள் முழுவதும் அதை தியானிக்கலாம். அவ்வளவு வேத வசனங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது. அவ்வளவு தீர்க்க தரிசன நிறைவேறுதல் இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஏராளம் காரியங்களை பேசலாம். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிற எதற்காக என்றால் அவருடையவர்களை மீட்கும்படி. அவர் சொல்கிறார், என்னுடையவர்களை மீட்கும் வருடம் வந்தது. அப்ப என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் என்றால் ஆண்டவர் இயேசுவுக்கு உரியவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களை மட்டும்தான் ஆண்டவர் மீட்கும்படியாக வந்து வருகிறார். நீங்கள் அவருடையவர்களாக இருக்கிறீர்களா? முதலாவது, நீங்கள் யாருடையவர்கள்? ஆண்டவர் உங்களை குறித்து எப்படி சாட்சி கொடுக்கிறார்? நீ என்னுடையவன் என்று சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறாரா? நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்கிறீர்களா, ஆண்டவரே நீ என்னுடையவர் என்று சொல்லி உங்களால் சொல்ல முடிகிறதா? நீங்க அநேக ஜனங்களால் ஆண்டவரை என்னுடையவர் என்று சொல்லி சொல்ல முடியவில்லை. ஆண்டவர் அவரை பார்த்து நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லி சொல்ல முடியவில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு மிக மிக நெருக்கமான ஒரு உறவு இருக்கிறது. இந்த உறவை போல இந்த பூமியில் உள்ளதான எந்த உறவுமே வராது. ஆண்டவரோடு நாம் பின்னி பிணைந்து இருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு பின்னி பிணைந்து இருக்கிறார். இந்த உறவை யாராலும் பிரிக்கவே முடியாது. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவர் யார்? இந்த பூமியிலே என்ன வந்தாலும் நம்மை ஆண்டவரை விட்டு பிரிக்கவே தீர்மானம் பண்ணிட்டீங்களா? தீர்மானம் பண்ணிட்டீங்களா? என்ன வந்தாலும் சரி, மரணமே வந்தாலும் கடைசியில மனுஷனுக்கு வருகிறதான ஒரு காரியம் என்னதுதான்? என்னது? மரணம். அந்த மரணமே வந்தா கூட கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்கிறது இல்லை? என்ன செய்கிறது இல்லை? பயப்படாத மரணம் வராது. நினைச்சபடி மரணம் என்ன செய்ய வராது. ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் விடுவித்தாலும் சரி விடுவிக்காமல் போனாலும் சரி. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. சில நேரங்களில் சாத்தான் நம்ம பார்த்து சவால் விடுவான். சில வேளைகளில் சாத்தானுடைய கைப்பாவையாக இருக்கிறதா ஜனங்கள் நம்மை பார்த்து சவால் விடுவாங்க. இதே போலதான் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பார்த்து அந்த ராஜா சவால் விடுகிறான். அந்த ராஜாவோடு இருக்கிறதான ஜனங்கள் எல்லாம் சவால் விடுகிறார்கள். ஆனா இவங்க தைரியமா சொல்லிட்டாங்க, அவர் விடுவித்தாலும் சரி விடுவிக்காமல் போனாலும் சரி. ஆனா நாங்க மட்டும் ஆண்டவரை மறுதலித்து இந்த சிலையை நாங்க வணங்க இது ராஜாவுக்கு தெரிந்திருக்கணும். உங்களை குறித்து உங்களை பயமுறுத்துகிறார்களோ அந்த சத்துருக்கு தெரிந்தாலே போதும். உங்களை குறித்து பயமுறுத்துகிறார்களோ சில மனிதர்கள் அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். நீங்கள் அறிக்கை செய்கிறதின் மூலமாக ஆண்டவருக்கு உங்களுக்கு இருக்கிறதான ஒரு பிணைப்பு சாத்தானுக்கும் அவனுடைய கைப்பாவையாக இருக்கிறதான ஜனங்களுக்கும் தெரிந்திருந்தால் உங்களை மேற்கொள்ள யாராலும் முடியாது. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை ஆண்டவர் விடுதலையாக்கினார். அப்ப ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக உங்களை ஏற்றிருக்க வேண்டும். நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். அவர்களை தான் ஆண்டவர் மீட்டெடுக்க வருகிறார். நம்முடைய ஆத்மா மீட்டெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வசனம் கூட வாசிங்கள். ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தை வாசிங்கள். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம்.
இப்போது நம்முடைய ஆத்துமா மீட்கப்பட்டிருக்கிறது. எதனால் மீட்கப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் இயேசு நமக்காக சிந்தின அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தினால் நம்முடைய ஆத்துமா மீட்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய சரீரம் மீட்கப்பட வேண்டும். சரீரம் மீட்கப்படும் போது இந்த சரீரம் ஒரு மகிமையான சரீரமாக மாற்றப்படுகிறது. மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. நம்முடைய சரீரம் மீட்கப்படும் போது நமக்கு இப்போது இருக்கிறதான மாம்சம் இருக்காது, இப்போது இருக்கிறதான சரீரம் இருக்காது. இந்த மாம்சமும் இந்த இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. இந்த சரீரம் ஆண்டவர் நம்மை மீட்கும் போது ஒரு மகிமையுடைய சரீரமாக என்ன செய்கிறது? மாற்றப்படுகிறது. இந்த மகிமையின் சரீரமாக மாற்றப்பட்டால் மட்டுமே ஆண்டவர் நம்மை மீட்டு எடுக்க முடியும். ஆண்டவர் நம்மை மீட்டு எடுக்கும் போது இந்த சரீரம் மகிமையாக மாற்றப்பட்டு ஆண்டவரோடு கூட நாம் எடுத்துக் கொள்ளப்பட்டு எங்க இருப்போம்? பர்வத்தில் இருக்கிற யாருக்கும் இருக்கும். சரி, பர்வம் எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? பர்வம் எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்கன்னு கேட்குறேன். எத்தனை பேர் இருக்கிறீங்கல்ல? பரலோக ராஜ்யத்தை தரிசனத்திலையோ சொப்பனத்திலையோ எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? பாசனமும் கை வைக்கிறாங்க. கத்ததை சொல்றோம். வேற ஆசிரியர் நான் கை வைக்கிறேன் சொல்றோம். வேற சரி, பார்க்கல. சரி, பார்க்க வேண்டும் என்ன உங்களுக்கு என்னைக்காவது வந்திருக்கா? அதாவது வந்திருக்கான்னு கேட்கிறேன். சொல்றேன், பார்க்க வேண்டும் எண்ணம் வந்தோம். இத்தனை பேர் உங்களை நான் பார்க்கணும். நல்ல வயதுங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆண்கள்ல ஒருத்தருக்கும் பார்க்க விருப்பம் இல்லையா? அதை பார்த்து என்ன பண்ண போறோம் பாஸ்டர் சொல்றோம். சரி, அதை பார்க்கணும்னு எத்தனை நாள் ஜெபம் பண்ணீங்க? ஜெபம் பண்ண 2 பேர் இருக்கீங்க. விருப்பம் ஜெபம் கட்டாயம் ஒரு நாள் உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? என்ன செய்வார்? ஒன்றுமில்லாத காரியங்களை பார்ப்பதற்கு, கனத்திற்குரிய மனிதர்களை பார்ப்பதற்கு, அரசியல்வாதிகளை பார்ப்பதற்கு, நடிகர்களை பார்ப்பதற்கு கூட்டம் 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 அவ்வளவு அவ்வளவு கூட்டம். யாரை பார்க்க? யாரை பார்க்க? நடிகனை பார்க்க. கடந்த நாள் ரொம்ப துயரமான சம்பவம், கஷ்டம் தான். யாரையும் குறை சொல்வது இருக்குல்ல, நம்ம தலைவரை குறை சொல்வதற்கு யாரையும் குறை சொல்வதற்கு நான் சொல்ல வரல. ஆனா அது நம்முடைய நாட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு துயரம். ஜனங்களுடைய கூட்டங்கள் எல்லாம் நடிகர்னா பார்ப்பதற்கு போகிறது. நீங்க சிரிச்சுட்டு இருக்கிறீங்க, நீங்களும் வந்த போகலாம். நீங்களும் அதே நடிகர் இந்த பக்கம் வர்றாரு, மாவடியில் வர்றாரு, கலக்கண்ணில் வர்றாருன்னா நிறைய பேர் என்ன செய்வீங்க? மனுஷனை பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம்? பொதுவாக எனக்கு இப்படிப்பட்டதான மனிதர்களை பார்ப்பதற்கு அப்பவே ஆசை கிடையாது. சென்னையில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கம்பெனியில் என்னோட கூட நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ அதுக்கு அடுத்த தெருவில் எம்ஜிஆர் அப்போ அதுக்கு போறதுக்கு முன்னாடியே அவங்க சொல்றாங்க, எம்ஜிஆர் தகத்தகன்னு இருப்பாரு. தகத்தகன்னு எப்படி? தங்கமா இருப்பாராம். தங்கத்தை சாப்பிடுவாராம். தங்க பஸ் கொஞ்சோட தகத்தகன்னு இருப்பாரு. ஆள் நல்லா இருப்பாரு. அவரு நடந்தே போக தொழில் தான் என்னென்னமோ சொன்னாங்க. அவர் நடந்து போனாலும் சரி, தொழில் போனாலும் சரி, போகாத ஒரு ஆள் மட்டும்தான் யாருதான். எந்த ஒரு அரசியல் தலைவர்களையோ எந்த ஒரு நடிகரையோ பார்க்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இதுவரைக்கும் எனக்கு வரவே இல்லை. ஆனா யாரை பார்க்கணும் விருப்பம் இருக்கு? யாரை பார்க்கணும் விருப்பம் இருக்கு? இயேசுவை பார்க்கணும் விருப்பம் இருக்கு. இயேசுவை பார்த்தா அவங்க வாழ்க்கை மாறிடும். இயேசுவை பார்த்தா உங்களுடைய வாழ்க்கையில மேன்மை உண்டாயிரும். இயேசுவை பார்த்தா உங்களில் ஜனங்கள் இயேசுவை பார்ப்பாங்க. மனுஷர்களை பார்த்து நமக்கு ஆக போகிறதா என்ன? இந்த உலகத்தில் உள்ள மேலானவைகளை பார்த்து ஆக போகிறதா என்ன? இயேசுவை பார்க்க விரும்புங்க. அவர் இருக்கிறதான பரலோக ராஜ்யத்தை பார்க்க விரும்புங்க. பரலோக ராஜ்யம் நம்முடைய கற்பனைக்கே எட்டாத ஒரு இடம். நம்ம கற்பனை பண்ணி இப்படிதான் இருக்கு என்பதை நம்மால கணிக்கவே முடியும்.
இந்த பூமியில மனிதர்கள் ஆடம்பரமாக கட்டி வைத்திருக்கிறதான அநேக கட்டடங்கள், அநேக மால்கள், இவைகளையே பார்க்கும்போது அநேகர் சொல்றாங்க பரலோகம் மாதிரி இருக்கிறதுன்னு சொல்றாங்க. சில இடங்களை பார்க்கும்போது, ஆடம்பரமான இடங்களை எல்லாம் பார்க்கும்போது. ஆனா இதை விட எத்தனையோ மடங்கு மேன்மையான இடம் எந்த இடம்? பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்தை வாழ்க்கையில ஒரு முறை ஆயினும் நீங்க சொப்பனத்திலேயோ தரிசனத்திலேயோ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சாத்தானை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? சொப்பனத்திலேயோ தரிசனத்திலேயோ? சரி, சோத்திரமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலருக்கு சாத்தான் வெளிப்படுறது இல்லை தானே, கிருபை நினைச்சுட்டு இருக்கு. உள்ள பயமே பெரிய பயம். சத்துரு நீங்க பார்த்துட்டு வைக்கலாம், செத்தே பேருங்க. என் சாத்தானை கண்களால் நீங்க பார்க்கல, நீங்க அது கிருபை நினைச்சுக்கிடுங்க. என் சாத்தானை நீங்க விரும்புறபடி பார்ப்பதற்கு இருக்க மாட்டான், கொடூரமாய் இருப்பான், அருவருப்பாய் இருப்பான். அந்த சாத்தானை பார்த்தாலே நமக்கு பல நாட்கள் பயம் என்ன செய்யாது, போகாது. ஆனா சாத்தான் சில வேளைகளை நீங்க விரும்பாவிட்டாலும் உங்களுக்கு முன்னாடி என்ன செய்யற வரான். சமீபத்தில் ஒருத்தங்க சொன்னாங்க, சிசிடிவியில் நாங்க எதை பார்க்கிறோம், எதை பார்க்கிறோம்? தஞ்சாவூர்ல இருக்க ஒரு போன் பண்றாங்க, ஒருத்தாங்க 11 மணிக்கு போன் பண்றாங்க, மாஸ்டர் சிசிடிவியில் நாங்கள் லைவ்ல என்னத்தை பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு நம்பவே முடியல. நமக்கு அறிமுகமானதான் சிசிடிவியில் பார்த்துட்டு இருக்கோம் பாஸ்டர், எல்லாரும் பார்த்துருக்கோம், ஒரு ஆள் நாங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நான் சொன்னேன், சிசிடிவியை பதிவு பண்ணி எனக்கு கொஞ்சம் அனுப்பி விடுங்க. நேரில் பார்க்குறாங்க தெரியுது, ஆனால் அந்த பதிவில் என்ன இல்லை, என்ன இல்லை, சாத்தான் அந்த பதிவில் இல்லை. நான் வந்ததுக்கு பிறகு அவங்க வீட்டில் போய் பார்க்குறேன், என்ன தெரியுது, நான் சிசிடிவியில் பார்க்குறேன், என்னது என்ன தெரியுது, பொல்லாதாவி தெரியுது. சிசிடிவியில் தெரிகிறது முதல் முறை இப்போ தான் நான் என்ன செய்திருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். பொல்லாத ஆவிகளை நாம விரும்பட்டாலும் சில வேளைகளில் நமக்கு காய்ச்சலும் வந்துடுது. ஆனா ஆண்டவரை விரும்பினாலும் அவர் நமக்கு காட்சி கொடுக்கிறது இல்லை. ஏன் காட்சி கொடுக்கிறது இல்லை? ஆண்டவர் எப்போதுமே ஒரு மனுஷனிடத்துல அவர் வலுக்கட்டாயமாக வரமாட்டார், அவர் வழியே நமக்கு அவர் காட்ட மாட்டார். ஆனா வாஞ்சைகளை வேதம் சொல்றதல்ல, நீதிமான் விரும்பும் காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து ஆண்டவரை நான் பார்க்கணும்னு நீங்க விரும்பினா அது நீதிதான், அது ஒரு நீதிமான் விரும்புறதான காரியம். நீங்க அதற்காக ஜெபம் பண்ணி பாருங்க, அதற்காக உபவாசம் இருந்து பாருங்க. ஆண்டவர் அவரையும் அவருடைய ராஜ்யத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக என்ன செய்வார், காட்டுவார். அந்த ராஜ்யத்துல மீட்கப்பட்டவர்கள் மட்டும்தான் போக முடியும். இந்த சரீரம் போகாது, இந்த மாம்சமும் இந்த ரத்தம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. இப்போது நம்முடைய ஆத்மாவுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறது போல நம்முடைய சரீரம் மீட்கப்படும் போது அது ஒரு மகிமையான சரீரமாக மாறும். அந்த மகிமையான சரீரமாக மாறும்போது மட்டும்தான் தேவன் வருகிறது நமக்கு தெரியும், அவருடைய ராஜ்யத்தில் போக முடியும். எப்படி பரலோகம் ஒண்ணு இருக்கிறது உண்மையோ அதே போல எதுவும் இருக்கு. நரகம் இருக்கா? இருக்கா இல்லையா? நரகம் யாருக்காக உண்டாக்கினார்? எந்த மனுஷனுக்காக உண்டாக்கினார்? யாருக்காக? சத்தமா சொல்லுங்க, யாருக்காக உண்டாக்கினார்? நரகம் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டதல்ல. மனிதன் தான் போறான், சாத்தான் சொல்ல கேட்டா அவன் பின்னாடி போய் உள்ள விட்டுறான். நரகம் சாத்தானுக்காக அவனுடைய தூதர்களுக்காக உண்டாக்கப்பட்டது. என்னைக்கு சாத்தான் தள்ளப்பட்டானோ அன்னைக்கே அவனுக்கு நரகம் அங்கே ஆயத்தமாக்கப்பட்டு விட்டது. ஆனா மனுஷனுக்காக ஆண்டவர் உண்டாக்குறது தேவனுடைய ராஜ்யம். ஏனென்றால் மனுஷனை அவர் அவரோடு கூட வைக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர் விரும்புகிறார். எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, அவன் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ, அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, அவன் ஆண்டவர் தன்னோடு வைக்கும்படியாகத்தான் அந்த தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லி என்ன சிலர் உண்டாக்கினார். ஆனா அந்த பாழா போற மனுஷனுக்கு என்னமோ தேவனுடைய சத்தத்தை கேட்டு பின்னாடி போக முடியல, சாத்தனுடைய சத்தத்தை கேட்டு எங்க போறாங்க, பின்னாடி போறாங்க. நீங்கள் யாருடைய சத்தத்தை கேட்டு போறீங்க?
ஆண்டவருடைய சத்தம் நமக்கு கேட்கணும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் வழி விலகி போகும்போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்கிற சத்தம் உங்களுக்கு கேட்குதா? தேவ சத்தம் கேட்குதா? சரி, தேவனை பார்க்கல, தேவ சத்தத்தை எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? தேவ சத்தத்தை கேட்டிருக்கீங்களா? என்ன இப்படி பார்த்துருக்கீங்க? நேரம் ஆகலையணும். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? இல்லை தமிழ்ல பேசுறது வேற பாசையில் கேட்குதா உங்களுக்கு? தேவ சத்தத்தையும் பேய் சத்தத்தை எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? அது நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. தட்டுருந்தீங்க, பொட்டுருந்தீங்க, சிலர் ஆடு கூப்பிடுறீங்க. பேய் சத்தத்தை நிறைய பேர் என்ன செய்யறோம், கேட்டிருக்கிறோம். யாருடைய சத்தத்தை கேட்பது நல்லது? தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவர் பின்னாடி போவது நமக்கு ரொம்ப நல்லது. இந்த நரகம் எப்படிப்பட்டதான இடம்? நரகத்தை பற்றி சிந்திக்கவே முடியாது. அந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது நரகம் அக்கினினால் நிறைந்த இடம், அக்கினி கடல். அந்த அக்கினி கடல்ல என்ன இருக்கு? புழுக்கள் இருக்கிறன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இது கொஞ்சம் அந்த விஞ்ஞானத்திற்கு எதிரடையாக இருந்த மாதிரி தெரிகிறது அல்லவா? நெருப்புக்குள்ள புழுவை போட்ட புழு என்ன செய்யும்? சாகும். நெருப்புக்குள்ள புழுவை போட்ட சாகும். ஆனா பைபிள் சொல்லியிருக்கு அது அக்கினி கடல். நெருப்பு கடல் போல இருக்கும், ஆனா அங்கே புழுக்கள் சாகாமல் இருக்குதுன்னு சொல்லி சொல்லப்படுறது. வேதாகமத்தில் சொல்லப்படுற வார்த்தைகள் சத்தியம். இந்த நாட்கள் வரைக்கும், குறிப்பிட்ட ஒரு சில மாதங்கள் வரைக்கும் இந்த வசனங்களை சில ஜனங்கள் நம்ப முடியவில்லை, விசுவாசிக்க முடியவில்லை. சமீபத்தில் ஒரு எரிமலை குழம்பு கக்கினது. எரிமலைகள் இருக்கிறதான இடம், அதாவது நம்முடைய நாடுகளில், வெளிநாடுகளில் சில இடங்களில் உண்டு. அந்த அக்கினி குழம்பு கக்கும் போது அதில் சுமார் 6 அடி நீளம் உள்ளதான புழுக்கள் இருந்தது. அந்த அக்கினிக்குள்ளே இருக்கிறதா, அந்த அக்கினிக்குள்ளே இருக்கிறது 6 அடி நீளமுள்ள புழுக்கள். அந்த அக்கினி அதை ஒண்ணுமே செய்ய முடியலையா. இது மெலிந்து கொண்டு இருக்கு. இது உண்மை. இது இப்ப கண்டுபிடித்தது, இது கண்டுபிடிப்பு சொல்றாங்க. வேதத்துல சொல்லி இருக்கிறது அந்த அக்கினியில இருக்கிறதா புழுக்கள் சாகாமல் இருக்கும்னு சொல்லி இருக்கிறது. இந்த எரிமலை குழம்பு நரகத்துல இருந்து, நரகம் எங்க இருக்கிறது? பாதாளம் கீழே இருக்கிறது. இங்கே இருந்து மேல வந்து விட்டது. எப்படி பரலோகம் கிட்ட சீக்கிரத்தில் வந்திருக்கோ, அதே போல இந்த பூமியில அக்கிரமம் செய்து, அநியாயம் செய்து, மனிதர்களுக்கு விரோதமாக கேடுகளையும் அக்கிரமங்களையும் செய்து வருகிறதான ஜனங்களை நரகத்துல போடுவதற்கு நரகமும் ரொம்ப சீக்கிரத்தில் அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த புழுவை அக்கினி என்ன செய்ய முடியவில்லை? கொல்ல முடியவில்லை. அந்த அக்கினிக்கும் நாம் இங்க பார்க்கிறதும் அக்கினிக்கு என்ன இருக்கிறது? வித்தியாசம் இருக்கிறது. அந்த அக்கினிக்குள்ள ஒரு மனுஷன் தூக்கி போடப்படுவானால் எரிக்கும், ஆனால் அவனை அது என்ன செய்யாது? சாகடிக்காது. இன்றைக்கு சத்துருக்களுக்கு விரோதமாக நாம் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே உங்க அக்கினி அதுக்கும் நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம். ஆனா புழுவா துடிக்கிறது என்னது? பொல்லாத ஆவி. இந்த ஆவிக்கு கிடைக்கிறதா அக்கினி, அதே போல உள்ளதான் அக்கினி தான். இந்த அக்கினினால அது சித்திரவதைப்படுத்தப்படுகிறது. அது எப்போதும் ஒரு சாகிறது போல ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அது என்ன செய்யாது? சாகாது. அவ்வளவு அக்கினிகளை துடிக்கிறபடினால்தான் அநேக பொல்லாத ஆவியினால் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக தங்கி இருக்க வரும் என்ன செய்யும்? வரும் வராம இருக்க. ஆண்டவருடைய சன்னிதானத்திலேயே யார் போய் நின்னா? யோபுடைய சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவபுத்திரன்லாம் இருக்கும்போது சாத்தான் எங்க போய் நிற்கான்? யாருக்கு முன்னாடி? தேவன் இருக்கிற இடத்துல முன்னாடி போய் நிற்கிறான். யார் மேல குற்றம் சாட்ட? நீதிமானாகிய யோபுவின் பேர்ல குற்றம் சாட்ட போய் என்ன செய்யறான்? நிற்கிறான். ஆண்டவர் இயேசு இந்த பூமியில இருக்கும் போது அவரிடத்துல போய் பேசிக் கொண்டிருக்கிறான். என்ன பேசுறான்? இந்த கல்லுகள் பேசுறது யாரு? சில வேளைகளில் ஆளுதான் பேசுதா, இதுக்கு பேய் தானா? என்ன செய்ய முடியல. ரொம்ப தெளிவாக பேசுற மாதிரி பேசுவாங்க சிலர். சில ஆவி ரொம்ப நேச்சரா பேசும். ஆண் பேசுற மாதிரியே தான் இருக்கும். நம்மளே ஒரு நிமிஷம் ஆடினோம். சில வேளைகள்ல
சில ஆட்கள் வந்து அந்நிய பாஷை பேசுவாங்க. பைபிள் சொல்லியிருக்கு ஒரு வாசனம், அதுதான் ரொம்ப பயப்பட வேண்டியது இருக்கு. அதுதான் டக்குன்னு பேரையும் சொல்லிட முடியாது எல்லாத்தையும். ஏன்னா பைபிள் என்ன சொல்லி தெரியுமா? சொல்லுங்க. எந்த பாவம் மன்னிக்கப்படும், பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவம் மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவம் என்றால் என்ன? பரிசுத்த ஆவி பெற்றதான ஒரு நபரை அசுத்த ஆவி என்று சொல்லி சொன்னா அந்த தேவ தூஷணம், அந்த பாவம் மன்னிக்கப்படாதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவேதான் சிலர் அந்நிய பாஷை பேசும்போது டக்கு என்று சொல்லி உடனே நம்ம வந்து தீர்த்து விட முடியவில்லை. நமக்கு ஒரு சந்தேகம் இருந்தாலும் உடனே பேரையும் சொல்லிட்டு வந்து என்ன செய்ய முடியவில்லை, தீர்த்து விட முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். சில வேளைகள் சில ஜோம் வருவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரி ஜோம் அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. திருநெல்வேலியில ஒரு ஹைஸ்கூல் ஹெட் மாஸ்டரா இருந்தாலும் அவங்களுடைய மகன். அவங்க ஏற்கனவே ஒரு ஆவிக்குரிய சபைக்கு தான் திருநெல்வேலியில் போயிட்டு இருக்கிறாங்க. தலைக்கு வந்து பைத்தியமாகி விட்டது அந்த பொண்ணு. ஒரே பொண்ணு தான், வேற பையனும் கிடையாது பொண்ணும் கிடையாது. தலைக்கு பைத்தியமாயிட்டது. சில வேளைகள் எங்க இருக்கும் எங்க போறோம்னு தெரியாது. ஒரு நாள்லாம் அங்கே திருநெல்வேலியில் இருந்து வீட்டில இருந்து வெளியேறி யாருக்கும் தெரியாம பஸ் ஏறி நாங்குநேரில் வந்து இறங்கி நல்ல ஆளும் நல்லா இருப்பாங்க. பார்த்தா தெரியுங்க, பழைய ஆளுங்களுக்குலாம் தெரியும் அந்த பொண்ணை. கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனில் திருத்தம் முடிச்சுட்டு இருக்கிறத பார்த்து யாரும் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவங்க வீட்டுக்கு தகவல் சொல்லி விட்டு அழைச்சிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கேயும் கூட்டு வந்தாங்க. பொல்லாத ஆவி. அப்போ அந்த நபருக்கு ஜோம்னு போது ஆண்டவர் சொல்றாரு, அவங்க அம்மாவுக்கு நீ ஜோம்னு சொல்றாரு. அவங்க அம்மா பல நாட்களுக்கு தங்கி இருந்தாங்க, ஒரு நாள் கூட என்னோட ஜோம்னதே கிடையாது. அவங்களுக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, நம்ம ஆவிக்குரிய நபர், நம்ம பரிசுத்தம் அந்நிய பாஷை பேசுறோம், நமக்கு என்ன தேவையில்லை, நமக்கு ஜெபம் தேவையில்லை. இப்ப ஜெபம் தேவை யாருக்கு தான்? பிள்ளைக்கு தான் ஜெபம் தேவை. அப்ப ஆவியார் என்ன சொல்றாரு, அவங்க அம்மாவுக்கு நீ ஜோம்னு சொல்றாரு. நான் 2 நாள் அடைக்கடைக்கு பார்த்தேன். என்ன செய்யறது, அவங்க நல்ல ஒரு ஆவிக்குரியால் தான். நான் எனக்குள்ளே மனசு திருப்தி பண்ணிட்டு நான் எனக்குள்ள அடைக்கடைக்கு பார்த்தேன். ஆனா திரும்ப திரும்ப எனக்கு அது டிஸ்டர்பா இருக்கு. ஆண்டவர் பேசுங்க டிஸ்டர்பா இருக்கு. எனவே கீழ்ப்படிங்கிறதுக்காக நீங்க முழங்கால் படிடுங்க. இல்லை எனக்கு ஜோம்னா என் மகளுக்கு ஜோம்னா இல்லை, நீங்க முழங்கால் படிடுங்க. நான் ஜோம்னு சொல்றேன், ஆனால் அவங்களுக்கு முழங்கால் படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. என்ன விருப்பம் இல்லை, அவங்க நல்லா இருக்கும், அவங்களுக்கு உள்ள இருக்கிறது பொல்லாத ஆவிக்கு தெரியும், அதனால முழங்கால் படியிட விட மாட்டேன். அப்ப தலையில கை வைக்க பொருட்கள் என்ன பாச? எனக்கு யோசனை என்ன செய்ய, ஆண்டவரே நீங்க தலைகை ஜோம்னு சொன்னீங்க, இப்ப எனக்கு என்ன பண்ணனே தெரியல, என்ன பாச பேசுது? நான் பரிசுத்தாவியா அசுத்தாவியான்னு எனக்கு டக்குன்னு கண்டுபிடிக்க முடியல, நான் எப்படி தீர்க்கிறது? அப்ப ஆவியார் சொன்னாரு, தலையில கையை எடுக்காது, எது கொஞ்ச நேரம் வந்து ஜோம் அப்படின்னாரு. அவ்வளவுதான். அவர் ஒரு நிமிஷத்துக்கு மேல கையை சொன்னா அப்படியே பின்னாடி வாங்குது. பொல்லாதவனை மட்டும்தான் ஆளை பின்னாடி வாங்கும், நம்ம கையை மீறி. கத்தோடைய ஆவி வந்து பின்னாடி ஆளை வந்து என்ன செய்யாது, வாங்காது. வாங்கிச்சதில்ல. அசுத்தாவின்னு சொல்லல, அப்படி கூட சொல்லல. நான் கேட்டேன், நீ யாருன்னு தான் கேட்டேன். ஒரே வார்த்தை, நீ யார்? அந்நிய பாஷை பேசுற நீ யாருன்னா உருண்டுச்சு. இந்த ஒரு வார்த்தை தான் கேட்டேன். கடைசியில் ஒரு பேரை சொல்லுது, ஒரு குறிப்பிட்ட ஆவியினுடைய பேரை சொல்லுது. இன்னால்தான் நான் என்னத்தை பேசுறேன், இன்னால்தான் நான் அந்நிய பாஷையை பேசுறேன். அந்நிய பாஷையை வந்து பேசினா எப்படி அடையாளம் கண்டுகொள்ள முடியும்? ஜனங்களை இன்றைக்கு அடையாளம் கண்டுகொள்ளவே நான் பார்த்த அளவு, நான் பார்த்துட்டேன், அனுபவத்தில் பார்த்துட்டேன். இந்த டூப்ளிகேட் தான் ரொம்ப பல்ல காட்டுது. பல்ல காட்டுதான் என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப பகட்டு. பக்தியை யார் தான் அதிகமாக காட்டுறா? ஏன்னா இந்த காலம் என்ன காலம்? வஞ்சகத்தினுடைய காலம், கடைசி காலம், இது கொடிய காலம், ஆண்டு வரப்போறதான காலம். இந்த காலத்துல ஆண்டவருக்காக வாழுகிறவர்களையும் போலியாக இருக்கிறவர்களையும் அவ்வளவு லகுவாக அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அப்போ இந்த நரகம் என்பது கொடூரமான இடம், பரலோகம் என்பது மகிமையான இடம். அந்த மகிமையான இடத்திற்கு கொண்டு போவதற்குத்தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து ஆயத்தமாக்குகிறார். சபை கடந்து போய் கொண்டிருக்கிறது. எனவே நான் உங்களுக்கு சுருக்கமாக 1-2 வசனங்கள் சொல்லி முடிக்க வேண்டும். ரோமர்கள் நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனபடியால் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமா, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால்
நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. வசனம் என்பது என்ன? என்னுடையவர்களை மீட்கும் வருடம் வந்தது. அந்த என்னுடையவர்கள் யார்? அவருடைய ஆவி இல்லாதவன் கர்த்தருடையவன் அல்ல. அப்ப தேவன் உங்களை மீட்க வேண்டுமானால், தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டுமானால் கட்டாயம் அதற்கு அவசியம் பரிசுத்த ஆவி. யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் அவன் என்ன செய்ய மாட்டான், பிரவேசிக்க மாட்டான். இத்தனை வருடம் கிறிஸ்தவ ஜீவியம் செய்தும் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு பெறவில்லை என்றால் அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இவ்வளவு நாள் நம்ம ஆண்டவருக்காக வாழ்ந்ததில் என்னெல்லாம் பேரும் பெரிய கொடுமை என்ன தெரியுமா? ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு அழைத்த நரகத்தில் போய் சேருவவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆண்டவரை அறிஞ்சிட்டு நம்ம போகாம இருக்கும் தெரியுமா? அவர் வந்துட்டு போயிட்டார் கைவிடப்பட்ட ஒரு ஃபீலிங் நமக்கு வரும் தெரியுமா? அதை போல கொடுமை வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா சத்தியம் தெரியும், ஆண்டவர் மறுதளிச்சா ரெண்டாவது பரலோகம் போக முடியாது தெரியும், சத்தியங்கள் எல்லாம் தெரிகிறது. ஆனால் சத்தியத்தை கை கொள்ள முடியவில்லை. இப்போதே நம்மால் சத்தியத்தை கை கொள்ள முடியலையே. இன்றைக்கு நமக்கு எந்த நெருக்கடியுமே இல்லை. இன்றைக்கு சத்தியத்தை நம்மால் கை கொள்ள முடியவில்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டு போறதற்கு பிறகு இந்த சபை கைவிடப்படுகிறது. இந்த சபை இப்படியே தான் இருக்கும். இந்த சபையில் வந்துட்டு இருக்கிறத விசுவாசி அநேகர் வந்துட்டு தான் இருப்பாங்க. பாஸ்டர் ஆயத்தமா தான் போவாரு. இந்த பாஸ்டர் ஆயத்தமா இருந்து போயிட்டாருன்னா வேற பாஸ்டர் வந்துருவாரு, ஏதோ ஒரு பாஸ்டர் நடத்துவாரு. யாருடைய வருகை தெரியாம, ஆண்டுடைய வருகை நடந்துக்கிறது தெரியாம அடுத்தாலே பாஸ்டர் வந்து நடத்துவார். இந்த பாஸ்டர் யாருடைய கையாளா இருந்தா நடத்த முடியும்? அந்தி கிறிஸ்துடைய கையாளா இருந்தா நடத்த முடியும். சபைகள் அந்தி கிறிஸ்துடைய ஆளுகைக்குள்ளாக போய்விடும். அந்தி கிறிஸ்து சொல்லுகிறதெல்லாம் சபையெல்லாம் கேட்கும். அந்தி கிறிஸ்து சொல்வதெல்லாம் உலகத்தில் உள்ள எல்லா அரசாங்கங்களும் கேட்கும். ஆனா அதற்கு பிறகு நாம் ஆண்டவருக்காக வாழ வேண்டுமானால் ஆண்டவர் மேல ஒரு பெரிய ஒரு வைராக்கியம் இருக்கணும். அந்த வைராக்கியம் இருக்கும் என்றால் நாம் ஆண்டவருக்காக திரும்ப வாழ முயற்சி பண்ணுவோம். ஆனால் நம்மால் இந்த பூமியிலே வாழ ஏன் வாழ முடியாது? ஆண்டவருக்காக வாழ்கிறவங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன கிடைக்காது? ஆதரவு கிடைக்காது. முதல் உத்தரவு என்ன உத்தரவு? 666 முத்திரை எங்க தெரியும்? இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டருடைய கோடு வந்து என்னதுதான்? www. இது அறியாம கொடுக்கப்பட்ட ஒரு கோடு தான். அதை வச்சவங்க சொல்றாங்க. அது பேர் என்னது? வேர்ல்டு தெரிஞ்சவங்க சொல்லுங்க, படிச்சவங்க சொல்லுவாங்க. சைனியா கரெக்டாக சொல்றாங்க. வேர்ல்டு வைடு வெப். அந்த ஆங்கில எழுத்துக்கு அந்த டபிள்யூக்கு வந்து ரோமன் லெட்டர் கொடுத்தா டபிள்யூக்கு வந்து 6 என்றதான எண்ணது. 6 என்றதான எண்ணு. அப்போ ஏன் அந்த 2 எழுத்து வச்சிருக்கலாம், இல்லை 4 எழுத்து வச்சிருக்கலாம்? வேதத்தில் சொன்னபடியே எத்தனை எழுத்து தான் வச்சிருக்கிறதுக்கு? 3 எழுத்து தான் வச்சிருக்கு. அப்ப அந்த 3 எழுத்து எதை குறிக்கிறது? 6 6 6. இந்த இன்டர்நெட் இயங்குவது அந்த 666 தான் என்ன செய்யுது? இயங்குகிறது. இந்த 666 அங்கே வந்து எண்ணுல இருக்கிறது. இனிமே அந்த எண் வந்து எங்க பொறிக்கப்படும்? கையில, வலது கையிலும் நெற்றியிலும் பொறிக்கப்படும். சத்தியம் தெரிஞ்சவங்க பொறிப்பாங்களா? சரி, பொறிக்காம என்ன செய்ய முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது டக்குன்னு பொறிக்கன்னு சொன்னா ஒருத்தன் கேட்க மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமா சாத்தான் அணுவா கரெக்டா அந்த பாயிண்ட் கொண்டு போயிட்டே இருக்கான். ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, ஃபிங்கர் பிரிண்ட், கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட், அப்புறம் ஐ பிரிண்ட். இப்போ வந்து கண் எடுக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். என்ன எடுப்பாங்க? நெத்தி எடுப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். என்ன எடுப்பாங்க? நெத்தி எடுப்பாங்க. இப்போ நீங்க எங்க போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, ஒண்ணுமே கொண்டு போகணும். போய் நின்னா போதும். ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க. போய் நமக்கு டேட்டா ஃபுல்லா வந்துடும். எந்த ஒரு
உங்களுக்கு எவ்வளவு நிலம் இருக்கு, எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க, எத்தனை கல்யாணம் இருக்கு, என்னென்ன நடந்திருக்கு, எல்லாம் டேட்டாவில் எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு சொத்து இருக்கு, எல்லாம் நீங்க சொல்லணும் அவசியமே இல்லை. உங்களை நீங்க மறைத்து கொள்ளவே முடியாது. அது எங்க இருந்தாலும் அது உங்களை கண்காணிச்சுட்டே. இப்ப மொபைல் போன் நம்மளை கண்காணிச்சுட்டே இருக்கு. மொபைல் போன் இப்போ ஸ்மார்ட் போன் வந்துட்டுல, இந்த ஸ்மார்ட் போனை ஒருத்தன் வச்சிருந்தா அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம், எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸ்மார்ட் போனை ஒருத்தன் கலாண்டு போனா கூட அந்த போனை எங்க இருக்குன்னு ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இதை விட டெக்னாலஜி கொடுக்கிறது தான் அந்த 666 எங்க பொறிக்கிறது, நெற்றியில பொறிக்கிறது. அப்ப கைவிடப்பட்டவங்க பொறிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ உனக்கு ஒண்ணு கிடையாது, சாவு. நீ கல்யாணம் முடிச்சு உனக்கு பிள்ளை இருந்தா பிள்ளை படிக்க முடியாது, படிக்காம எப்படி வாழ முடியும் இந்த பூமியில? வாழ முடியாது. ரத்த சாட்சியால என்ன செய்யணும்? மறிக்கணும். அந்த காலத்துல ஆண்டவர் அறிந்ததான் அநேகர் சொல்லுவாங்களாம், எங்களுக்கு சாவு வரட்டுமே, சாவு வந்தானா நாங்க ஆண்டோட காலத்துல போவோம்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன வராது, சாவை தேடுவார்கள், சாவோ அவர்களுக்கு விலகி ஓடி போகும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை நாட்கள் நெருங்கி வருகிறது. நம்மை மீட்கிறத நாட்கள் நெருங்கி வருகிறது. நம்மை ஆண்டவர் மீட்க வேண்டுமானா நாம் அவருடையவர்களாக இருக்க வேண்டும். அவருடையவர்கள் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்கள் எப்படி பெறுவது? எப்படி பெறுவது? நல்லவர்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கும், கெட்டவர்களுக்கும் கிடைக்கும். ஏன்னா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி நாட்கள் மாம்சமான யாவர் மேல என்னுடைய ஆவி ஊற்றுவேன். கெட்டவனுக்கு கிடைக்கும், ஆனா பரிசுத்த பெற்றவன் கெட்டவனா இருக்க மாட்டான். அதான் ஆவியை பெற்றதற்கான ஒரு அடையாளம். அவன் கெட்டதான் இருப்பான், ஒரு சர்ச்சில் போய் இருப்பான். பரிசுத்த ஆவியை பொழிந்தள்ளும் போது அவன் மேல பொழிந்தள்ளிப்பார். அவன் மேல பரிசுத்த இறங்கிட்டா ரெண்டாவது மதுபானம் பண்ண அவனால போக முடியாது, ரெண்டாவது ஸ்மோக் பண்ண அவனால போக முடியாது, ரெண்டாவது பொடி போட அவனால போக முடியாது, ரெண்டாவது கஞ்சா குடிக்க அவனால போக முடியாது, அடுத்தவரை ஏமாத்த இவனால முடியாது, எந்த கேடுகட்ட காரியத்தையும் செய்ய இவனால் முடியாது. ஏன்னா இப்ப ஒரு புதிய ஆளா இருப்பான். இவனுக்குள்ள ஒருத்தர் இருந்துட்டு இவன் என்ன செய்து இருப்பாரு? என்ன செய்து இருப்பாரு? உங்களை ஏற்கிறது யாரு? உங்களை ஏற்கிறது யாரு? விசுத்த யாரு? யார் ஏற்கிறார்? ஏசப்பா இப்ப எப்படி இருக்கிறாங்க? பரிசுத்த ஆவியார். சின்ன இதயத்திற்குள்ள மாபெரும் தேவன் இருக்கிறார் தெரியுமா? அது ஒரு மிகப்பெரிய ரகசியம். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பக்திக்குரிய மேன்மையானது மகா பெரிய ரகசியமானது. அவர் இந்த இருதயத்திற்குள் வாசமாய் இருக்கிறார் என்பது அந்த ரகசியம். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டதான அந்த தெய்வம் அவ்வளவு மகா பெரியதான தெய்வம் இந்த சிறிய இருதயத்திற்குள்ள இருக்கிறார் அல்லவா? அந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது. ஆனா சாத்தானுக்கு தெரியும். உங்களை பார்க்கும் போது தெரியும், இது யார் இருக்கிறா உள்ள. மாஸ்டர் நீங்க அப்படி சொல்றிய நம்ப முடியல பாஸ்டர், ஆனா பேய் வேலை தானே செய்யுது. உங்களோட ஆண்டோடு இருந்தாலும் யார் போராடுவா? யார் போராடுவா? ஏன்னா பைபிள்ல சொல்லியிருக்கு, இப்ரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடு உங்களுக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு? போராட்டம் இருக்கு. அந்த போராட்டத்துல மேற்கொள்வதற்கு முதலாவது மிக முக்கியமான ஆயுதம் விசுவாசம். இரண்டாவது மிக முக்கியமான ஆயுதம் இயேசுனுடைய நாமம். அதற்கு அடுத்த முக்கியமான ஆயுதம் இயேசுனுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனம் என்றால் என்ன? சாட்சியின் வசனம். சாட்சியின் வசனம் என்றால் நன்மை நடந்திருக்கிறது என்றதான ஒரு நிச்சயத்தை குறித்ததான ஒரு சாட்சி. பைபிள் நம்ம சொல்றோம், நமக்கு நன்மை நடந்தது சாட்சியா சொல்றோம். அதே போல பைபிள்ல சாத்தானை எப்படி ஜெயிச்சாங்க இதெல்லாம் சாட்சி. இப்போ நம்முடைய அனுபவங்கள்ல சாத்தானை எத்தனை பேர் எப்படி ஜெயிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு சிலரால யாரும் ஜெயிக்க முடியல. ஜெயிச்சா ஜெயிக்கல, ஜெயிச்சாச்சு, வெற்றி தான். சித்திர ஜெயிச்சாச்சு, அவ்வளவுதான். என் முன்னையிலிருந்து என்னதுதான், இன்னையிலிருந்து வெற்றி தான். மகா போராட்டம். யாரோடு? அப்படி ஒரு போராட்டத்தை நான்லாம் இனிமேல் வாழ்க்கையில பார்க்க கூட நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்படி ஒரு போராட்டத்தை இன்னும் அப்படி உள்ள ஒரு ஆசையும் பார்க்க கூடாதான்றது. ஏன்னா போராட்டம் இருக்க ஆளுக்கு மட்டும் தான் போராட்டம், சிலருக்கு ஆவி இருந்துச்சுன்னா. ஆனா இது அவங்களுக்கு போராட்டம் வந்து அவங்க குடும்பத்தினருக்கு போராட்டம், அந்த குடும்பத்தினருக்கு போராட்டம், சபை நடத்துற ஊழியக்காரங்களுக்கு போராட்டம், எல்லாருக்கும் போராட்டம். இப்படி ஒரு போராட்டத்தை சந்திச்சது
இல்லை. ஆனா விடுதலை கிருபையினால. இதனால கிருபையினால நம்ம ஆண்டவர் மகா மகா பெரிய தேவன். அது யார் ஒத்துக்கிறான்? யார் ஒத்துக்கிறான்? சாத்தானே ஒத்துக்கிறான். அது நமக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம். அவனே தான் ஒத்துக்கிறாங்க. இயேசு தான் பெரியவர் அவனே சொல்றான். இயேசு நிற்க முடியாது அவனே சொல்றான். அப்புறம் ஏன் வார அப்படின்னா என்னை அனுப்புறான்னு சொல்றான். வா, ஆசைப்பாடு வந்துட்டு போ, ஆசைப்பாடு வந்துட்டு போ. என்னைக்கு அந்த வைத்தியம் ஒரு சாட்சி, நான் காலையில் நேரத்தை சொல்லிட்டு இருந்தேன். ஒரு சாட்சி, ஒரு ஊழியக்காரர் பிரசங்கத்தில் சொன்னதான சாட்சி. ஒரு ஊர்ல வந்து ஒரு விதவை தாயார், கஷ்டப்பட்ட குடும்பம், மீன் வித்து பிழைக்கிறவங்க, மீன் வாங்கி வித்து பிழைக்கிறவங்க, 2 குழந்தை. அந்த ஊர்ல இவங்க மட்டும்தான் யாரு? ஒரு ஊர்ல நிறைய பேர் கிறிஸ்தவங்களா இருந்தா அவங்களோட ஆளோட ஆளா இருக்கிறது லேசு. ஆளோட ஆளா இருக்கிறது லேசு. ஒருத்தருமே இல்லை. ஒரு கொள்கையாக இருக்கணும் ரொம்ப, குடும்பமா இருந்தாலும் சரி, ஊரா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, தனியா இருக்கணும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லாரும் சேர்ந்து எதிர்ப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து பேசுவாங்க. ஆனா அந்த ஊர்ல இவங்க தனி ஆள். கலர் சேலை கூட கட்ட மாட்டாங்க. அவங்க ஒயிட் கலர் சரீரம் கட்டுவாங்களாம். காத்துல கழுத்துல ஒண்ணும் போட்டிருக்க மாட்டாங்க. பிள்ளைகளை நல்ல பக்தியோடு வளர்த்துட்டு வராங்க, சின்ன பிள்ளைங்க தான். அப்ப மீன் வித்துக்கிட்டு இருக்கிறதா நேரத்துல அந்த ஏரியாவில் வைத்திய தொழில் செய்யறவர், அதாவது மந்திரவாதம் செய்யறவன் வந்து ஒரு நாள் என்ன வாங்க வந்திருக்கான்? மீன் வாங்க வந்திருக்கான். அப்ப மீன் வாங்க வந்துட்டு சொல்லியிருக்கான், நான் காசு வந்து நாளைக்கு தரேன்னு சொல்லியிருக்கான். அந்த இடத்துல அம்மா சொல்லு, காசு இருந்தால் மீனை வாங்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னு மீனை வச்சிருங்க அப்படின்னு சொன்னோட அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? அவனுக்கு அவமானம் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு அதனால இங்க ஒரு முறை முறைச்சானா. இது எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, மற்ற ஆளுக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த போன முறை சொன்னாங்களாம், ஏன் போய் மாட்டி வந்து அவனை போய் பகைச்ச, நீ மீனோட போயிருப்பான். என்னமோ ஒரே இந்த ஊர்ல என்ன செய்ய மாட்டான், வாழையே விட மாட்டான். வேண்டாம் பாரு, ஒரே வாழையே விட மாட்டான். நீ எந்த செத்து அவ்வளவுதான், அவனால எங்க உயிரோடு இருக்கவே. அந்த சாதாரண சொல்றான், எங்க ஆண்டவர் இருக்காரு, என்னாலும் எங்க ஆண்டவர் எங்க ஆட்டை பார்த்துட்டு அன்னைக்கே வச்சுட்டான். மந்திரவாதம் அன்னைக்கே போய் வச்சுட்டான். போய் வச்சா இவங்களுக்கு தெரியுது, அது வாரதெல்லாம் அந்த அம்மாவுக்கு தெரியுது. நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு தாயை இருந்திருக்கிறாங்க அவங்க. ஆனா கூட அதனுடைய நடமாட்டங்கள் தெரியுது. அப்ப நடமாட்டம் இருக்கிறதுன்னு சொன்ன உடனே இவங்க என்ன செய்யறாங்க, இவங்களுக்கு தூங்காம உட்கார்ந்து 2 பிள்ளைகளையும் பக்கத்துல படுக்க போட்டு இவங்க என்ன செய்தே இருக்கிறாங்க, இவங்க ஜோமிட்டே இருக்கிறாங்க. எப்போதுமே மந்திரவாதி அனுப்புகிறது அவர்கிட்ட இருக்க சின்னதாக தான் முதல்ல அனுப்புவோம். ஏன்னா சின்னதாக அனுப்புனா அதிக செலவு இல்லையா, இந்த பொறிகிரி ஏதாவது போட்டால் டக்குன்னு வந்துடுவான், அப்படி சாத்தான். அது அனுப்புனா என்ன செய்யணும்னா, இந்த கல்லு தூக்கி எறிகிறது, போட்டு தட்டுறது, கொட்டுறது, இந்த மாதிரி காரியங்களை தான் முதல்ல வந்து பண்ணுவோம். அப்போ இது வந்து என்ன செய்யுது, வீட்டுக்கு மேலே நடக்குது, வீட்டுக்கு மேலே ஓட்டில் நடக்கிறது சத்தம் கேட்கலாம். பக்கத்து வீட்டுக்காரங்களும் வந்து அதை கேட்காங்களாம், வீட்டுக்கு மேலே நடக்கிறதெல்லாம் கேட்காங்களாம். அந்த கதவு வந்து தட்டுறது, சுற்றி வரலாம், எங்கே வர முடியல, வீட்டுக்குள்ள என்ட்ராக முடியாது. திரும்ப இவன் போய் சொல்லியிருக்கு, அங்கே உள்ளவங்க போக முடியாது. அடுத்தல இருக்கிறதுல என்ன செய்யலாம் சொல்றாங்க, ஏன்னா ரத்த காட்டேரி அனுப்பணும். அது சும்மா சாமானியத்தில் வரதான், அதுக்கெல்லாம் பலி கொடுத்து என்ன செய்யறோம், அனுப்புறோம். ரொம்ப கோபவசத்தோடு வந்து வந்தா இங்க அந்த அம்மா அப்போ இது ஜோமிட்டு தான் இருக்காங்க, அப்போ இது ஜோமிட்டு தான் இருக்காங்க. வருது வந்தா அங்க போகுது, இங்க போகுது, அங்க சாடுது, இங்க சாடுது. வீட்டுக்குள்ள மட்டும் அதால வர முடியல. வீட்டுக்குள்ள வர முடியலன்னு கோபத்துல போய் கதவை போய் அடிச்சுட்டு கதவு 2ஆ உடஞ்சு வந்துட்டான். ஆனா இவங்க என்னத்தை விடல, இவங்களுக்கு தெரியுது இது யார் வேலை தான், சாப்பிட்ற வேலை தான் இவங்களுக்கு தெரியுது. கதவு 2ஆ உடஞ்சு விழுந்துச்சு. இவங்க ஜபத்தை விடாம ஜோமிட்டு இருக்கிறாங்க. உள்ள வர முடியலையா, கோபத்தோடு என்ன செய்யுது, கோபத்தோடு நேர மந்திர வைத்த பேருக்கு நல்ல நேரம், யாருக்கு நல்ல நித்திரை செய்து வந்திருக்கிறான். ஆவிகள் வரும்போது, கோபத்தில் வரும்போது பிடிச்சு நிறுத்த தெரியாத மந்திரவை செத்தான். தூங்கிட்டு தானே போய் ஒரே அடி. அந்த மந்திராவை செய்யறதான இடம் வந்து ஊரை விட்டு வெளியே தான் வச்சிருந்தாங்க. பெரும்பாலும் அப்படிப்பட்டவங்க வெளியே தான் வச்சிருந்தாங்க. அப்போ அந்த ரூமுக்கு முன்னாடி ஒரு சாக்கு மூட்டையை சுருட்டி வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அப்படி அந்த அந்த ஆவி அவனுக்கு நெரிச்சு கொண்டு இருக்கு. அப்படி சுத்தி சும்மா மாதிரி சுத்தி வச்சுப்பாங்க. சுத்தி அதுல நாட்டுத்தள்ளி கிடக்குறான். காலையில் வயலுக்கு யாரோ போனாலும் வந்து பார்த்துட்டு ஊர்ல வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஊர்ல எல்லாம் சொன்னாங்க, அதுக்கு முதல் நாள் நடந்தது தானே, எல்லாரும் சொன்னாங்க, அவன் இவங்கெல்லாம் வாழ விட மாட்டாங்க, கொண்டுருவான். எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுப்போம், எல்லாருக்கும் செய்த மாதிரி
இவங்களுக்கு செய்யலாம். மந்திரவாதி மாட்டுத்தாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அன்னைக்கு ஏகப்பட்ட பேர் யாரை ஏற்றுக்கொண்டாங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. தனியாக இருந்தாருனாப்ப அந்த ஊர்ல எத்தனையோ ஜனங்கள் ஒரு சாட்சினால ஒரு மந்திரவாதி அனுப்பிவிட்டதான ஆவி இப்ப அநேகர் ஆண்டவர் வழிநடத்துக்கு அப்படித்தானே. அந்த ஆவி மட்டும் அந்த காரியத்தை செய்யலன்னா, அந்த மந்திரவாதியை அடிக்கலன்னா கர்த்தருடைய வல்லமை தெரிஞ்சிருக்கா? தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு எதற்காக ஆண்டவர் பிடிச்சு நம்ம உயிரை கொடுத்துட்டு இருக்கிறோம்? நிறைய பேருக்கு தெரியாது. என்ன வந்தாலும் சரி இயேசுவை இயேசுன்னு இருக்கிறாங்க. இயேசுக்கு மேல சக்தியில எங்களுக்கு தெரியுது. அப்ப சொன்ன பவுல் சொன்ன மாதிரி, நான் விசுவாசத்திற்கு இன்னார்ந்து அறிவே, அவர் எவ்வளவு பெரிய தெய்வம் என்பது எனக்கு தெரியும். எனவே அவருக்கு மிஞ்சி எந்த தெய்வம் இல்லை என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனவே நாங்கள் அவரை விட மாட்டோம். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் நாங்கள் ஆண்டவரை விடவே மாட்டோம். இந்த ஆண்டவர் இந்த மகா பெரிய தேவன் சின்ன இதயத்துக்குள்ள இருக்கிறார். என்னால யாரும் போராடுறாங்க? அவனுக்கு விரோதமா நீங்க அறிக்கை செய்ய சாத்தானே உலகத்தான் ஒன்றும் செய்ய முடியாது. பண்ணிப்பார், என்ன வேணாலும் பண்ணிப்பார். ஆனா ஒன்னால எங்க தெய்வத்தினிடத்துல நீ வெற்றி கொள்ளவே முடியாது. எங்க தெய்வத்தினிடத்தில் நீ வெற்றி கொள்ள முடியாமல் இருக்கும் போது அவர் எனக்கு தெய்வம் மட்டுமல்ல, அவர் என்னுடைய தகப்பன். அவருடைய பிள்ளையாகி என்னையும் ஒன்னால் வெற்றி கொள்ளவே முடிய. ஒன்னால் ஆகிறத நீ பார். எங்க ஆண்டவர் என்னோடு கூட வந்து என்ன செய்யறார்? இருக்கிறார். தாவீது சொல்றார் அல்லவா, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, சத்துருக்கள் முன்னாடி ஆண்டவர் பந்தியை வந்து ஆயத்தம் பண்ணுவார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் லெகுவான விடுதலை. ஆச்சரியப்படும் சில வேலைகளில் ஒரு சின்ன செத்த ஆவிக்கு பதில் சொல்ல முடியாம ஜனங்கள் என்ன பாடுபடுறாங்க, என்ன கஷ்டப்படுறாங்க, அங்க போறாங்க இங்க போறாங்க, பணத்தை செலவு பண்றாங்க, ஆனா என்னெல்லாம் பண்றான், இருந்தாலும் அதை மேற்கொள்ள அவர்களால் முடியாமல் போய்விடுகிறது. நமக்கு எவ்வளவு பெரிய கிருபை தெரியுமா? இயேசு என்றதான அந்த பெயர் கர்த்தரி நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி ஆண்டவருக்கு உள்ள இருக்கிறோம். எனவே சத்துருவாக வந்து செய்ய நீங்கள் அவருடையவர்களாக மாறணும்னா என்ன பெறணும்? பெற்றீங்களா பெறலையா? ஒத்துக்கிடுங்க. பெற்றேன், பிறந்தேன். பெற்றீங்களா பெறலையா? என்னைக்கு பெற போறீங்க? பெறாதவங்க என்னைக்கு பெற போறீங்க? எப்ப பெற போறீங்க? எங்க பெற போறீங்க? இங்கதான் பெறணும். எங்கேயாவது போய் கொட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு படிச்சுட்டே பெற்று வந்துடாங்க. அதெல்லாம் நல்லா இல்லை. அதாவது நம்முடைய சரீரத்தை அசைக்கிற ஆவியை பெற்றாங்க, ஆத்மாவை அசைக்கிற ஆவியை பெறுங்க. அதுதான் அந்த மீட்புக்கு பயன்படும். சரீரத்தை அசைக்கிறதன் ஆவியை பெற்றா ஏதோ கொஞ்சம் ஆடி பாடி கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு போகலாம், அவ்வளவுதான். ஆனா அந்த ஆத்மாவில் அந்த ஆவி இருக்கும்னா அந்த ஆவி உங்களை தற்சமயத்துக்கு மட்டும் சந்தோஷமா வைக்கிறது இல்லை, அது நித்திய காலமாக சந்தோஷமா வைக்கும். அந்த ஆவியை நீங்க அந்த ஆவியை பெற்றால்தான் நீங்க கர்த்தருடைய காரியத்துல சரியா செயல்பட முடியும். நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கிறேன், பரிசுத்தாவி இல்லாதவங்க சரியா ஆண்டவருடைய பாட்டை பாட முடியாது. பரிசுத்தாவி இல்லாதவங்க சரியா இசைக்கரை வாசிக்க முடியாது. பரிசுத்தாவி இல்லாதவங்க ஒரு ஜபத்தை நடத்த சொன்னா அவ்வளவு சரியா நடத்த முடியாது. யார் முன்ன இருக்காங்களோ அவங்களுடைய ஸ்பிரிட் வந்து படும். எனவேதான் சிலருக்கு சில பொறுப்பு வந்து சபையில வந்து கர்த்தர்கள் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்குள் பரிசுத்தாவி இருந்தா அது அவங்களுக்கு கீழே இருக்கிறதான எல்லாருமே அப்படியே ஸ்பிரிட் ஆகிப்போம். இவங்களுக்குள்ள அசுத்தாவி தான் இருக்கு. இவங்க சபையில முன்னாடி வந்துட்டாங்கன்னா இவங்களுக்குள் இருக்கிறதான ஆவிதான் ஸ்பிரிட் ஆகிப்போம். எனவேதான் சிலருக்கு சில பொறுப்பை கொடுக்க முடியாது. ஊழியக்காரர்களுக்கு தான் தெரியும் யாருக்கு என்ன பொறுப்பை கொடுக்கணும் தெரியும். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் ஒழிய சபையில் உள்ளதான எந்த பொறுப்பையும் ஒரு நபரால் சரியாக செய்யவே முடியாது. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பந்தி விசாரணை செய்யணும்னா கூட பரிசுத்தாவி பெற்றதான் சரியா பந்தி விசாரணை செய்வாங்க. இல்லைன்னா வேண்டிய ஆளுக்கு ஒரு மாதிரியும் வேண்டாத ஆளுக்கு இன்னொரு மாதிரி செய்வாங்க. யாருக்கு பயப்படுற பயம் இருக்காது, தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்காது. பரிசுத்தாவினா தன்னை உயர்த்துவதற்கான காரியங்கள் மட்டும் செய்வாங்க, தாழ்த்த மாட்டாங்க. எனவே பொறுப்பு கொடுக்கிறது கூட பரிசுத்தாவின் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா நல்லது. இந்த பரிசுத்தாவினுடைய காரியங்களை குறித்து விளக்கமாக நான் உங்களுக்கு வருகிற நாட்களிலே சொல்லலாம் என்று விரும்புகிறேன். இந்த நாளிலே
நீங்கள் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ண வேண்டியது, ஆண்டவரே உம்முடையவர்களை நீங்கள் மீட்க வர்றீங்க, நான் உம்முடையவனாய் இருக்க வேண்டுமானால் உங்க ஆவிதான் என்னை உம்முடையவர்களாக மாற்றுகிறது. வார்த்தை சொல்கிறது நான் நம்புகிறேன். பரிசுத்த ஆவி எனக்கு தந்து என்னை உங்களுடையவர்களாக மாற்றி என்னை மீட்டு எடுங்க ஆண்டவரே, எப்படியாய் மீட்டெடுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் நாம் இப்படிப்பட்டதான உன்னதமான அனுபவத்தை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. உங்க வல்லமையினால் உங்க அபிஷேகத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புவீராக ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லி உங்களுடைய வார்த்தை தெளிவாக சொல்லி இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் உங்களுடையவர்களாக இருக்க வேண்டுமானால் உங்களுடைய ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. எனவே இந்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவர். நீங்கள் மரணமடைந்த போது கர்த்தாவே நீங்கள் உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு கர்த்தாவே அப்போஸ்தலர் எல்லாம் கர்த்தாவே உம்முடைய பாதத்திலே காத்திருந்தார்களே, அந்த ஆவியானவர் முக்கியம் என்பதற்காக அவர்கள் காத்திருந்தது போல எப்படியாயினும் பரிசுத்த ஆவியை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. உம்முடைய வல்லமையால் நிரப்புவீராக. உம்முடைய மகிமையினால் இன்றைக்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இதற்கான அபிஷேகத்தினுடைய வல்லமை பரத்தில் நம்முடைய பிள்ளைகளை கட்டளையிடப்படுவதாக ஒவ்வொரு மீதும் பேர் பேராக பரிசுத்த ஆவியினர் இறங்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நல்ல இயேசுவே, இந்த வாரத்தில் உம்முடைய திருப்பாதத்திலே கடந்து வந்து உம்முடைய நாமத்தை பாடு துதிக்க மகிமைப்படுத்த எங்களுக்கு எல்லாம் கிருபை தந்தீங்க. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் மறுபடியும் எங்களுக்கு தந்தபடினால் உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வராத ஜனங்களோடு அவர்களை வரும் நாட்களை கர்த்தர் அழைத்து வருவீராக. சமீபத்திலும் தூரத்திலும் இருக்கிறதான எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாருடைய போக்கு வரவு பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் உடைய பாதுகாப்பை கர்த்தர் கொடுங்க ஆண்டவரே. கொடிய வியாதிகளுக்கு எல்லாரையும் விலைக்கு கர்த்தர் காத்து கொடுங்க. கர்த்தாவே சத்துருடைய கண்ணிகள் பொல்லாத மனுஷனுடைய தீமையான ஆலோசனைகள் எல்லாவற்றிற்கும் உடைய பிள்ளைகளை விலைக்கு காத்து கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே வருகை தாமதிக்குமானால் மறுபடியும் ஒரு முறை கூட உங்க சன்னிதானத்திலே கடந்து வந்து ஆராதிக்க கிருபை தாருங்க. வருகை இருக்குமானால் சொல்லப்பட்டதான வார்த்தையின்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் வரும்போது மீட்கப்படத்தக்கதாக கர்த்தருடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி வழி நடத்துங்க ஆண்டவரே. எப்படியாய் எல்லாரையும் ஆவியினால் நிரப்புங்க. இந்த இடத்துல வந்திருக்கிற சபையை சார்ந்திருக்கிற சிறியோர் பெரியோர் முதியோர் அனைவரையும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால நீங்கள் நிரப்பியருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உமக்காக வாழ்ந்து ஜீவித்து உடைய ராஜ்யத்தில் பங்கு பெற தேவதாமை உதவி செய்திட வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.